ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் நண்பா. சரிங்களா? சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 நாளாக ஏதாவது கெஸ்ஸிங் போடல, வீடியோ போடல. நான் நண்பா சொல்லியிருப்பேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், இப்போ தான் டிஸ்சார்ஜ் வந்தேன். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஒரு கன்ஃபார்ம் நம்பர் வருதோ அன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். நேற்று தான் வந்தேன். இப்போ நேற்றே ஒரு வீடியோ எடுத்தேன், ஆனால் இருந்தாலுமே நம்பர் வரல. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் அடிக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நம்ம 729 வின்னிங் எடுத்துருக்கலாம். அது ஏன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி 2 நம்பர் வந்தார். சரியா? இந்த மாதிரி 2 நம்பர் வந்தாலே மேலே இருக்கிற நம்பர் தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே வந்து கரெக்டாக 7 க்ளோஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அது 1 6 தான் இருக்குது. இங்கே மேலே இருக்கிற 8 இதில் தான் நம்பர் க்ளோஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு நம்பர் மைனஸோ ஒரு நம்பர் ப்ளஸோ இல்லைன்னா அதே நம்பரும் இந்த மாதிரி தான் அந்த நம்பர் வரும். சரிங்களா? அதே மாதிரி உளுந்ததுலேருந்து ஒரு நம்பர் கீழே வரணும்னா இங்கே 9 கரெக்டாக சி போர்டு கரெக்டாக இருந்தால் 9. நீங்கள் பார்த்தீங்கன்னா 729 நல்ல ஒரு வின்னிங் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அமௌண்ட் செலவு பண்ணியிருந்தால் மட்டுமே 729 ஒரு வின்னிங் வந்துருக்கும். சரிங்களா? ஆனால் சி போர்டுக்கு 8 6 9 இது வேணும் கெஸ் பண்ணிக்கலாம். சி போர்டுக்கு. சரிங்களா? சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 6 9ன்ட்டு 3 ஏதாச்சும் ஒரு நம்பர் சி போர்டு ஆகிடு பண்ணிங்கன்னா வின்னிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரிட்டுங்க, பரவாயில்ல. நாளைக்கு ஒன்று கெஸிங் நம்ம சேனலுக்கு டெய்லி வீடியோ வரும், பாருங்க, வின்னிங் எடுப்பீங்க. சரிங்களா? இன்னும் பாருங்கள், இன்றைக்கி இந்த 7 சரிங்களா, அதாவது ஏபுலுக்கு 7 எங்கேருந்தெல்லாம் வரலாம்பா, அதாவது பக்கத்துலேயே இருந்துச்சு. நீங்கள் சரியாக கவனிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் 7 கண்டிப்பாலுமே எடுத்து ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். அதனால இது பார்த்துருந்தீங்கன்னா 7 கண்டிப்பாலுமே வின் எடுத்துக்கலாம். சரிங்களா? மார்க் பண்ணுறேங்க பாருங்கள். பாருங்கள், இந்த 6 நம்பரு இன்றைக்கி அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாலுமே வின்னிங் எடுத்துன்னு இருக்கான். ஷோராகவே ஏ போர்டுக்கு 7 எடுத்துன்னு இருக்கான். சரிங்களா? 9 9 9 6 இந்த 8 இந்த 8 காமனாக இது 8 காமன் வச்சுக்காங்க. அப்போ இந்த 8க்கு இந்த 8. சரிங்களா? இப்போ 9 6 8 8 7 9 6 8 8 7. சரிங்களா? முடிஞ்சுங்களா? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ போர்டுக்கு ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிக்கலாம். 7ஆம் நம்பரு உளுந்து ஒரு நம்பர் சி போர்டு தான் வரணும். சரிங்களா? ஏன்னா அந்த 8 சரிங்களா, 8க்குனாலும் 8 அப்படி வந்து கணக்கு பண்ணி தான் கூடமே சி போர்டுக்கு 9 ட்ரை பண்ணி 79 78 76 நம்ம ஏசி ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு பாருங்கள், ஏ போர்டுக்கு இங்கே இருக்கிற வெறும் 9 மட்டும்தான். சரிங்களா? நாளைக்கு இங்கே 9 ஏ போர்டுக்கு அதிகப்படியான ஸ்ட்ராங் 9. சரிங்களா? பாதுகாங்க உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும். இப்போ நம்ம இன்னொரு நம்பர் எப்படி எடுக்கிறோன்னா இந்த 8. சரிங்களா? இந்த 8 காமன் தான். சரிங்களா? இது 8ஆம் நம்பர் காமனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பி போர்டில் இங்கே 2 அந்த 2 இங்கே வந்து நிற்கும். இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 6 இங்கே வந்து நிற்கும். அப்போ இங்கே இருக்கிற 1 இங்கே வந்து நிற்கும். அப்போ இங்கே 9ஆம் நாள். சரிங்களா? பி போர்டுக்கு 9 இல்லைன்னா 4 இது 2 ஏதாச்சும் ஒரு நம்பர். சரிங்களா? பார்த்துக்கோங்க, பி போர்டுக்கு 9 4. சரிங்களா? சரி, வாங்க இன்னொரு நம்பர் பார்க்கலாமா? இது பாருங்கள், நம்ம நான் எப்படி மார்க் பண்ணா பார்த்துக்கோங்க. 9 4 இங்கே இருக்கிற 2 பாருங்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்க் பண்ணிடுங்களா? பார்த்துக்கோங்க, இது ஒன்லி வந்து நம்மளோட கணக்கில் மட்டும்தான் இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் வேறு நம்பர் வச்சுருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ கலர் மாற்றிக்கலாமா? இங்கே பாருங்க நண்பா, இங்கே இருக்கிற 4. சரிங்களா? இங்கே வந்து 9ன்னு இருக்கும். சரிங்களா? இங்கே இருக்கிற 2 அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள், இங்கே 2ன்னு இருக்கும். சரிங்களா? இங்கே இருக்கிற 6 இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இங்கே இருக்கிற 1. சரிங்களா? இந்த 1 பார்த்தீங்கன்னா 2 போர்டில் இங்கே அனுப்பான். சரிங்களா? இருக்கிற 2 போர்டில் அனுப்பான். இங்கே இருக்கிற 1 பார்த்தீங்கன்னா 6ன்னு வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற 9 இங்கே பார்த்தீங்கன்னா 9ன்னு வந்து இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற 6 நாளைக்கு வரணும். நாளைக்கு 6 1. சரிங்களா? இது அப்போனா சி போர்டு. ஆனால் பார்த்துக்கோங்க, சி போர்டு மட்டும்தான். சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான், நம்ம ஏ போர்டு. சரிங்களா? நான் ஏ போர்டுக்கு எந்த ஒரு ஒளிவு மரமும் இல்லை, 9. சரிங்களா? பி போர்டுக்கு 9 அண்டு இல்லைன்னா 4. அப்போ சி போர்டு. சரிங்களா? சி போர்டுக்கு 6 இல்லைன்னா 1. சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்துக்கோங்க நண்பா, நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன், இந்த ஒரு நாள் நம்ம சி போர்டு எடுத்து அப்படியே ஒரு நாள் வின்னிங் ஆடுவான்ட்டு. அது நாளைக்கு ட்ரை ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 9 9 6 9 9 1. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 4 6 9 4 1. சரிங்களா?
இந்த நம்பர் இந்த 4 நம்பர் மட்டும் தான் நம்ம கணக்கில் இருக்குது. 996, 991, 946, 941. சரிங்களா? இது முழுக்க கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும் தான். உங்களுடைய கெஸ்ஸிங் கூட நம்ம நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா பாருங்கள். இந்த நம்பர் வந்து வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி நண்பா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். சரிங்களா? நாளைக்கு இது நல்லதே நடக்கட்டும். சரிங்களா? இதில் வின்னிங் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி நம்ம டைம் நண்பா.